ஹலோ டிராவலர்ஸ், நீங்க கட்டாயம் போக வேண்டிய கோவிலோட லிஸ்ட்ல இந்த கோவிலையும் ஆட் பண்ணிக்கங்க. அதுவும் திருவிழா டைம்ல வந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த கோவிலோட 7 அதிசயங்கள பத்தி நான் சொல்றேன். இந்த கோவிலோட பெயர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்றேன். நான் 3வது அதிசயம் சொல்லும் போதே கண்டிப்பா நீங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் அதிசயம், இந்த கோவில்ல இருக்க அம்மன் கையில முருகன் கையில இருக்க சக்தி அஸ்தம் இருக்கும். அது மட்டும் இல்லங்க, அம்மன் கருவறையில முருகனோட எந்திரமும் இருக்கும். அதை நீங்க இப்ப போனீங்கனாலும் உங்களால பார்க்க முடியும். கருவறைக்கு முன்னாடி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதனாலேயே இந்த அம்மனை முருகனோட அம்சமா பாக்குறாங்க. 2வது அதிசயம், வேற எந்த அம்மன் கோவில்லையும் உங்களால பார்க்க முடியாது. முருகனுக்கு எடுக்கிற மாதிரியான காவடியை இங்க இருக்க அம்மனுக்கும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் சக்தி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரியான கோவிலை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கான கற்களையே எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங், இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. 4வதா, இந்த கோவிலை சுத்தி 9 மலைக்குன்றுகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வரலாறுகள் இருக்கு. 5வது அதிசயம், இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க சுனையில 20 அடி ஆழத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே காட்சி கொடுக்கக்கூடிய சிவனை பார்க்கலாம். எப்ப நீங்க சிவனை பார்க்க முடியும் அப்படிங்கறதையும் கோவிலோட வரலாறை பத்தியும் ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம். மறக்காம போய் பாத்துருங்க. 6வதா, தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் இங்க தான் அதோட மாதிரியை கட்டி பார்த்திருக்காரு. இப்போ போனீங்கனாலும் அந்த கோவிலை உங்களால பார்க்க முடியும். 7வது அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில் மட்டும்தான் முழுமையா வேசராபாணியில கட்டப்பட்ட கோவில். வேசராபாணினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட கட்டடக்கலையும் வட இந்தியாவோட கட்டடக்கலையும் சேர்த்து கட்டுறது. நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவங்க இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, புதுக்கோட்டை டு திருச்சி ஹைவேல நார்த்தாமலையில தான் இந்த கோவில் இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து ஜஸ்ட் 17 கிலோமீட்டர் தான் இந்த கோவில். இந்த மாதிரியான கோவில்களை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.